மேடமுக்கு மொத்தம் இன்ஸ்டால 350K ஃபாலோவர்ஸுங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி. இந்த கர்மத்துக்காடா 350K ஃபாலோவர்ஸ் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் மேடம் ஹிட்டானது ஒரே வீடியோவில் தான். இவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன்னே. மேடம் ஃபோட்டோவை எடிட் பண்ண ஒருத்தன், அதுக்கு கேப்ஷன் போட ஒருத்தன், தம்பி இதில் வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கு பாரு, கொஞ்சம் கம்மி பண்ணி அதை பண்ணு. வாயை அதை போஸ்ட் பண்ண ஒருத்தன்னு வீட்டில் ஒரு மினி ஆஃபீஸே ரன் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் டல் பண்ணுங்க. கியூட்டா இருக்கல, இந்த டைம் நல்லா கேப்ஷன் போடு. டே IGTV போஸ்ட் ரெடியா? பண்ணிட்டேன் மேம். ஆமா, போன பிக்சர்ல என் மூஞ்சி சாந்தமா தானே இருந்துச்சு, எதுக்கு ஆவேசம்னு கேப்ஷன் போட்டிருக்க? ஆவேசம் இல்லைங்க, ஆசம். ஆவேசம் கதா ஸ்பெல்லிங். டே அந்த ரீல் ரெடியா? பண்ணிடுறேன் மேம். இவனுக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா? ஏங்க முடியாதுன்னு சொல்றல, ஏன் திருப்பி? என்னதான் எங்க மேடம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான ப்ரமோட்டர் தாங்க. ஏங்க எத்தனை வாட்டி இனிமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன், என்கிட்ட எடுத்துட்டு வந்துடாதீங்க. வைங்க போனை. யாரு? ஏண்டா நான் எத்தனை வாட்டி சொல்றேன், ஃபேர்னஸ் கிரீம், ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்னு. ஏன் திருப்பி ஃபோன் பண்றாங்க? சரி இனிமேல் வராம பாத்துக்கிறேன் மேடம். கீழ்ச்ச என்ன அம்மா நம்பர்? ஹலோ, ஆல்கஹால். சி வைடா போன. ப்ரொமோஷன் பண்ணாலே இதாங்க அட்வான்டேஜ். துணி துவைக்கிற சோப்புல இருந்து பாத்ரூம் ப்ரஷ் வரைக்கும் எல்லாமே ப்ரொமோஷன்லேயே கிடைக்கும். மேடம் கொலாபரேஷன் பண்ணாத கடையே கிடையாது. 50 ரூபா ஆச்சுமா. ஒரு ஸ்டோரி போட்டுறேன்னா 60 ரூபா ஆச்சுமா. வாட்டர் கொலாபரேஷன் 100 ரூபா. இன்ஸ்டா போஸ்ட் பார்த்தல. என் மனவானில் சிறக விரிக்கும். அது சம்டைம்ஸ் மொக்க வாங்குவாங்க, சில டைம்ஸ் லிமிட்டை தாண்டி போவாங்க.